Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. உங்களோட அந்த ஒரு ரெகக்னிஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு லிரிசிஸ்டா? இல்லை லிரிசிஸ்ட் பேரே போஸ்டரில் இல்லை. நல்ல ரெக்கக்னிஷனில் மூணுமே சம ஹிட். இன்னி வரைக்குமே கொடி பறக்குதா கேட்டாலும் சரி, அசுரன் அந்த பாட்டு கேட்டாலும் சரி, எல்லாமே ஒரு பயங்கரமான சாங். ஸோ இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஜெய் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு பண்ணுறியா கேட்டார். அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, நீ ஒன்று பண்ணுவில்லடா, அது வேணாண்டா, ரெகுலராக அது பண்ணாத, இதில் நம்ம என்ன பண்ணலான்றது வில் ஒர்க் இட் அவுட். ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் செட்டு போட்டுருவாங்க, ரோடு போட்டுருவாங்க, நல்லா இருக்கும் ஃப்ளாட்டாக. ஆனால் வந்து அந்த ஒரு லைவ்னஸ், அந்த மரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து லைவ்னஸாக பண்ணலை இது வரைக்கும். ஒரே ஒரு மரம் மட்டும் எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. அது ரொம்ப பெரிய மரம், ஒரு அதுவே 200 அடி இருக்கும்னு சொன்னேன். 150-200 இருக்கும். ஒரு மரத்தை வந்து இங்கே பெல்ட் போட்டிருப்பாங்க, இங்கே பெல்ட் போட்டிருப்பாங்க. இது ரிவர்ஸ் போகும், இது ஃப்ரண்ட் வரும், ரிவர்ஸ் போகும், ஃப்ரண்ட் வரும். மெல்ல மூவ் பண்ணி வரணும். ஒரு 1 வீக்காக ட்ராவல்லே இருந்துச்சு. நானே நிறைய இடத்துல நிறைய பேர் என்னை வந்து நான் ஒரு பெரிய சிங்கர்னு நினச்சிட்டு கூடுவாங்க. நல்லா எது கொடுத்தாலும் பாடிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் முதல்ல டிஸ்க்ளைமர் போடுவேன், எனக்கு மியூசிக் தெரியாது, நீங்கள் ஒன்று சொல்லிக் கொடுங்க, நான் கேட்டு ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு அது கன்வின்சிங்னா வில் கோ ஃபார் த ரெக்கார்டிங். Did you get feedback on the song by Nilan's lyrics? Anything from Dhanush sir? He has agreed to do this song in his film. So அதுவே பெரிய விஷயம். இல்லை பிடிக்கலன்னா அவங்க வேணான்னு தானே சொல்ல போகிறாங்க. இந்த போர்த்தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோட டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஆன் பாயிண்ட் இருக்கும். அன்னெசரியாக ஒரு கேரக்டர் கூட பேசுகிறேன். When can we expect your next work? என்ன மாதிரி இருக்கும்? It's too early to say. Okay. அது அஃபிஷியலாக ஒரு ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெயபவனி. அண்ட் இன்னைக்கு கரப்படத்தோட டெக்னிக்கல் க்ரூலேருந்து ஆர்ட் டைரக்டர் மாயபாண்டி அண்ட் ஜென்ரலாக ரைட்டர், டிரெக்டர், ஆக்டர் எல்லாமே, பட் கரப்படத்துக்கு சிங்கர் அண்ட் லிரிசிஸ்ட் அருண்ராஜா காமராஜ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இது நான் முந்தைய பேனல்கிட்டையும் கேட்டேன், உங்கள்கிட்டையும் கேட்கணுன்னு. ஜென்ரலாக ஒரு படத்தோட ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு டெக்னிக்கல் க்ரூவை ரொம்ப காமிக்க மாட்டாங்கன்றதை தாண்டி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்னாலே ஆக்டர்ஸை தான் ஃபஸ்ட்டு வந்து யோசிப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து எல்லாமே டெக்னிக்கல் சைட்லேருந்து நீங்களாம் வந்திருக்கீங்க இன்டர்வியூ இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? as பீப்புள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு விஷயம்? சரி, எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கோப்பு இருக்கிறது அது தெரியுது எங்களுக்கு. பட் எங்களுக்கு வந்து இந்த முழுக்க ஃபுல் சப்போர்ட்டடாக இருந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஐஸ்வர்யா கணேசா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. சரி, இதை மீறி வந்து எங்களுடைய ஒர்க்கை வந்து நாங்கள் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த கதைக்கு தேவையான விஷயத்த நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா 90sன்றதுனால இப்போ லைவ் இல்லாதனால கொஞ்சம் நிறையா ஃபுட்டேஜ்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த படம் வந்து உங்களே ஒரு வேறு ஒரு ஃபீல் குட்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த படத்தில் வர்ற போர்ஷன்ஸ் நிறையா செட்டுகள் நிறையா போட்டிருக்கோம். அப்புறம் ராமநாதபுரத்தையும் நாங்கள் செட்டாக போட்டிருக்கோம். நாங்கள் அதுக்கு வர ஜஸ்ட் ஜென்ரலாக உங்களோட அந்த ஒரு ரெகக்னிஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு லிரிசிஸ்டா? இல்லை லிரிசிஸ்ட் பேரே போஸ்டரில் இல்லை, நல்ல ரெக்கக்னிஷனில். இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது லிரிசிஸ்ட்னா அது ஒரு 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 அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் போஸ்டரில். லைக் மியூசிக் டைரக்டர்ஸு அவங்க பேர்லாம் போட்டதுக்கப்புறம் செகண்ட் ரோலையோ தேர்ட் ரோலையோ எங்கேயோ பாடல்கள் அப்படின்னு போட்டு அது எழுதினவங்க பேர் இருக்கும், யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ. அதில் எதுவும் இல்லை. ஸோ ரெக்கக்னிஷன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூஸ் வி நீட் டு ஸ்பீக்கு, நம்ம பேசணும், பேசி ப்ரொமோட் பண்ணோம். த ஃபில்ம் இட் செல்ஃப் வில் டாக் ஃபார் இட்ஸ் க்ளோரி. அதுவே பேசும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து தே புட் தேர் லைஃப், அவங்களோட கனவு, லைஃபு, ரிசர்ச் எல்லாத்தையும் போட்டு தான் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து கன்ஃபார்மாக வித் அ ப்ராப்பர் நரேட்டிவ், ப்ராப்பர் ஸ்க்ரீன் ப்ளே, இட் வில் பி இன் எக்ஸலண்ட் ஒரு ரிசப்ஷன் இருக்கும்.
கன்ஃபார்மாக அதுதான் எல்லாருக்கும் ரெக்கக்னிஷன். ஏன்னா அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மக்கள் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக எடிட்டிங் நல்லாயிருக்கு, இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஆர்ட் டைரக்ஷன் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு 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 அப்கிரேடடான ஒரு பீப்புள் இருக்கும் போது அவங்க நம்மளை வந்து பார்த்து நம்மளை பிடிச்சி நம்மளை பற்றி நம்ம பேரை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ரேண்டமாக எழுதி இவரோட பாட்டு நல்லா இருந்துச்சு, இவரோட ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, இவரோட சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற அந்த எவ்ரி கிராஃப்டில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு மக்கள் கொடுக்குறது தான் ரெக்கக்னிஷன் நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு ப்ரொமோஷன்ஸ் வி நீட் டு டூ. இது ரெண்டு விதமாகவும் இருக்குது. ஒரு படத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் முக்கியம். ஒன்ஸ் சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கான இது வந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ சேர்க்கறதுக்கான முயற்சியில் நம்ம எல்லாருமே இறங்கி ஒரு ஊர்கூடி தேர் இழுக்கிற ஒரு ஃபீல்டில் டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, எவ்ரிபடி ஜாயினிங் டுகெதர் டு புல் இட் ஆஃப் ஃபார் அ கிரேட் சக்ஸஸ்ன்ற மாதிரி தான் இது ஃபீல் ஆகுது. அதர்வைஸ் நீங்கள் கேட்ட ரெக்கக்னிஷனோட அர்த்தம் வேறு, இந்த அர்த்தம் வேறு. பட் அதில் எதுவும் நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணலை. திஸ் இஸ் இவால்வ் லைக் திஸ். நாளைக்கு லிரிசிஸ்ட்னா யார் வேணால் எழுதிக்கலாம். ChatGPTயில் ஒரு லிரிக்ஸ் எழுதி அது ஒரு பாட்டு போட்டால் இப்போ ChatGPTன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ அது மாதிரி இப்போது எழுதுகிறவங்க பேருமே போடலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் அது எழுதுனவங்க யாருன்னு முக்கியம் இல்லை, நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஸோ ஃபைன் தான். ஓகே சார், இது வந்து இந்த நீங்களே சொன்ன மாதிரி ராமநாதபுரம் ஃபுல்லாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க இந்த செட்டை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஆடியோ லான்ச்லேயுமே இதை பற்றி பேசியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 ஏக்கரில் இந்த செட்டை கட்டியிருக்கீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 380 பில்டிங்ஸ் கட்டியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த லொக்கேஷன், ஒரு காலி இடத்துல தான் நீங்கள் ஒரு செட்டு கட்ட முடியும். அது எங்கே கண்டுபிடிச்சிங்க? எங்கே இதை செட்டை பில்ட் பண்ணீங்க ஃபுல்லாக? லொக்கேஷன் தேடுறதே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 மாதம் கடந்துருச்சு எங்களுக்கு. சரி, லைவாக போய் ஃபஸ்ட்டில் லைவில் போய் நாங்கள் செட்டு நாங்கள் ஃபில் பண்ணலாமான்னு பார்த்தோம். சரி, அது செட் ஆனோடனே ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் ராமோஜி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கோ வில்லேஜ் இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணோம். சரி, லொக்கேஷன் தேடுனது ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயராக ஃபுல்லாக டைரக்டர், டிஓபி சார் எல்லாமே நாங்கள் தேடிட்டு தான் இருந்தோம். சரி, இது பாசிபிளாட்டி இல்லை, நிறையா மாறிடுச்சு, நம்ம 90s கேட்குற ஃபீல்டில் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால சரி, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கர்நாடகா அக்ரஹாரம்னு ஒரு சிட்டி சென்டர் பாயிண்ட் இருக்குது. சரி, நாங்கள் அதை போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு ஒரு 3-4 நாள் உட்காந்து அதை ட்ராயிங் போட்டு அந்த ஸ்கேலை எடுத்துகிறாங்க எங்கள்கிட்ட. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராமநாடு மறுபடியும் அகைன் நம்ம போயிட்டு ராமநாடில் வந்துட்டு அப்போ 90ஸ்னால் நான் கிட்டத்தட்ட ஒரு 90s பிஃபோர் எப்படி இருந்ததுன்னா 90ஸ்க்கு வர முடியும். அதனால் அப்போ உள்ள பில்டிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ ராமநாதபுரம்க்கு யூனிக்காக என்ன நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டியதாக இருந்தது? இந்த இது அதாவது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சர்லேருந்து ஒரு வீடு கட்டுற ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அதில் சில விஷயங்கள் இது நான் நோட் பண்ணி மெனக்கட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன? எல்லாமே தான். இப்போ ஒரு கவர்மெண்ட் GH ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பெட்ரோல் பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அஸ்மாஸ் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும், ஒரு ஐயங்கரன் பேக்கரி இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. சரி, அப்போ வந்து பருத்திகளில் விளைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த ராமநாடுனாவே நம்ம அதிகமாக பருத்தி இது போல தான் இருக்கும். சரி, அங்கே என்ன பருத்தி வியாபாரங்கள் எப்படி பண்ணாங்க, மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க, ஆமாம் சரி, ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பழைய ஃபுட்டேஜ் இருக்குது இல்லையா, அங்கே உள்ள ஃபெஸ்டிவல் கல்யாணம் அது இதில் அந்த ஃபுட்டேஜில் எடுத்து சிட்டிக்குள்ள எப்படி அந்த பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருந்தாங்க, மனுஷங்க எப்படி இருந்தாங்க, எப்படி பேசிப்பாங்க. சரி, அது மாதிரி ஒவ்வொரு தெரு பேரெல்லாம் வந்து இந்த பஜாஜ் ஸ்ட்ரீட் இருக்குன்னா சரி, அந்த தெரு வந்து என்ன அகலத்தில் இருந்துச்சு. இப்போ 90ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு 2010க்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வளர்ச்சியெல்லாம், டிஜிட்டல்லாம் வந்து ஒரு 2000 அப்புறம் தான் வந்தது நமக்கு. சரி, அதனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போர்டு மற்ற விளம்பர போஸ்டர்ஸ் இதெல்லாம் ஒரு டிக்கெட்லேருந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு. புரியுது. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் தனுஷ் சருக்கு திங்க் கொடி, அசுரன், கேப்டன் மில்லர் எல்லாமே வந்து ஃபியரியான ஒரு சாங்ஸு, தனுஷ் சரோட என்ட்ரி சாங்ஸ். ஸோ இந்த படத்தில் வாயா என்கரசாமி நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? சரி, 4வது ஒரு பாட்டு, இந்த 3மே செம ஹிட்டு. இன்னி வரைக்குமே கொடி பறக்குதா கேட்டாலும் சரி, அசுரன் அந்த பாட்டு கேட்டாலும் சரி, எல்லாமே ஒரு பயங்கரமான சாங்ஸ். ஸோ இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு விக்னேஷ் ராஜா சார் உங்களை சொல்லும் போது நீங்கள் இது பண்ணுங்க, இல்லை ஜிவி சார் சொல்லும் போது? ஃபஸ்ட்டு ஜிவி சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, சரி நீ ஒன்று பண்ணுவில்லடா, அது வேணாண்டா, ரெகுலராக அது பண்ணாத, இதில் நம்ம என்ன பண்ணலான்றது வில் ஒர்க் இட் அவுட். அப்படி தான் ஒவ்வொரு சாங்கோட
இதுவுமே ஏன் தனித்தனியாக எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல ஜிவி சார் ரொம்ப கிளியராக இருப்பார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அவர் லிரிக்ஸ் பண்ணிடுனே நம்ம அதை வச்சு நம்ம ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி நான் ஸ்டார்ட் வித் விக்னேஷ். அவர் கூட உட்காந்து அவர் ஃபுல்லாக எனக்கு என்ன மாதிரி விஷுவல்ஸ் வரப்போகுதுன்னே அவர் எனக்கு சொன்னார். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரீஃப் கொடுத்துருந்தாரு? அதான் சொன்னேன், என்ன விஷுவல்ஸ் வருது இதில், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த சாங்ன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். விஷுவல்ஸும் காமிச்சார். ஸோ காமிச்சிட்டு ஹவு டஸ் ஹி வாண்ட் இட் டு பி, எங்கேருந்து எது வரைக்கும் என்ன வரணும், அங்கேருந்து என்ன வரணும், அது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் ஹி ஹேட் இட் இன் மைண்ட். ஸோ அந்த இதுக்கு என்ன லிரிக்ஸாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத பேசி தென் அவர் வந்து ஹி கேவ் மீ த டயலாக்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஓகே. நான் ஸ்பெசிஃபிக்காக நான் டீசர் பார்த்துட்டு தான் தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங்கிறதுனால டீசரில் எனக்கு சில விஷயங்கள் சில வார்த்தைகள் வந்து எனக்கு அந்த டயலாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. ஒய் கான்ட் இட் பி லிரிக்கலான ஒரு ஃபீல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நான் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் மூவிஸில் எதெல்லாம் சாங்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த டயலாக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டு அந்த டயலாக்ஸில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை வச்சு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணிக்கலான்னு அப்படி எடுத்துகிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அதை நான் அவருக்கு அமுச்சு வச்சேன். ஈ லைக் இட். அதுக்கப்புறமா உட்காந்து ஜிவி சார் கூட டியூன் ஒர்க் பண்ணி தென் ரெக்கார்ட் பண்ணி அது கொண்டு வந்தோம். இட் ஹேட் நியூமரஸ் வெர்ஷன்ஸ், அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருந்தது. அது ஃபைனலாக தனுஷ் சார் கூட உட்காரும்போது இவ்வளோ தான் அப்படின்றதுல அது ஸ்ட்ராங்காக அவரும் ஜிவி சாரும் ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருந்தது. அதில் அவங்க என்னென்னா வெரி கீன் ஆன் எல்லாம் நல்லா இருந்தாலும் எவ்வளோ வரணும், ஏன்னா லென்த் ஆஃப் த சாங் அண்டு அந்த எந்தெந்த விஷுவலுக்கு எப்படியான லிரிக்கலி அதை மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணலான்றதை மிக்ஸ் மேட்ச் பண்ணி, ஏன்னா எனக்கு எழுதுனதுக்கப்புறமா மியூசிக் பண்ணும்போது அது திருப்பியும் ஒரு ஒர்க் இருக்கும். மியூசிக் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக அந்த 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 டெம்போக்குள்ளேயும் அந்த சந்தத்துலேயும் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கும். அது நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இட் கேம் அவுட் ரியலி வெல். சூப்பர். நான் கேட்டோமே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் வந்து இந்த படத்துக்காக மரங்கள் நிறையா ஒரு 40 மரங்கள் கிட்ட கொண்டு வந்தீங்க செட்டுக்கு, அதை லைவ்லியாக காட்டணும். இதில் நான் பார்த்தது எனக்கு ஐ ஹோப் ஐம் ரைட், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்குமே அவ்வளோ நாள் ஆச்சு அதை வந்து. ஸோ இது லாஜிஸ்டிக்கலாகவே ஒரு பெரிய ப்ராசஸ், இந்த ஒரு மரத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருதுன்னு. அதுலேயுமே ஒரு மரம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு திங்கிங் எதனால்? இல்லை, டைரக்டர் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லி முடிச்சுட்டு அவர் டைரக்டர் இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு இந்த கதைக்காக நம்ம செட்டு போனால் என்ன ஆப்ஷன் போகலாம், செட்டு இல்லாமல் லைவில் போனால் எப்படி போகலான்னு அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார். அவர் ஓகே சரி செட்டுக்கு போயிட்டோன்னா நமக்கு வந்து என்னென்னலாம் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற சைடுலேருந்து, அதாவது ஒரு ஆர்டைரக்டாக என்ன சைடு எல்லாம் லைவ்னஸ் கொடுக்க முடியாமல் இருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கார் போல். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறையா படங்கள் செட் ஒர்க்லாம் போய் பார்த்துட்டு செட்டாக நல்லா இருக்குது, பட் உங்களுடைய செட்டுமே நல்லா இருக்குது, இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு லைவ்னஸ் வேணும் சார் அப்படின்னாரு. அந்த லைவ்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் செட்டு போட்டுருவாங்க, ரோடு போட்டுருவாங்க, நல்லா இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஆனால் வந்து அந்த ஒரு லைவ்னஸ் அந்த மரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து லைவ்னஸாக பண்ணலை இது வரைக்கும். ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, ஒரு சில படங்களில் ஒரு 4 மரம் 2 மரம் மட்டும் அது ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார் அவர் வந்துட்டு. எனக்கு லைவாக இருக்கணும், எனக்கு அது வர ஷேடோஸ் வரைக்கும் கூட எனக்கு எல்லாமே ஒரு டைட் ஷாட் போனால் கூட அந்த மரம்லாம் உயிரோட்டமாக இருக்கணும் அப்படின்னாரு. சரி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம எங்கள் டீமும் போட்டு நாங்கள் எந்த மாதிரி மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் வளரும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அதுவும் மரம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமும் 150 அடி 200 அடி. அதுவுமே நீங்கள் ரூட்ஸோடு எடுத்துகிட்டு வந்து அதை அட்டாச் பண்ண அது ஒரு சில மரங்கள் இருக்குது, அந்த மரங்களை மட்டும் எடுத்துட்டோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து நட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 80-90 நாள்லேயே நல்லா தழைய ஆரம்பிச்சிருது. அதுக்காக நிறைய உரங்கள்லாம் போட்டு தண்ணி 3 நேரமும் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி தான் எல்லா மரம் நம்ம செட்டு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு அந்த 40 ஏக்கர் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரஃப் ட்ராயிங் போட்டுட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம டைரக்டர் வர சொல்லிட்டு ஒரு 3D ட்ராயிங் மார்க்கிங் பண்ணோம். ஸோ எந்த பில்டிங்லாம் நமக்கு மேஜராக வரும்னு சொல்லிட்டு அங்கங்கே கேமரா எங்கே ஷாட் வச்சு எங்கே கரெக்டாக நமக்கு கேட்ச் அப் ஆகும்னு சொல்லிட்டு மரம் அங்கங்கே ஒரு 40 மரங்கள் 45 மரங்கள் நட ஆரம்பித்தோம். ஸோ இப்போ சாலை வரல ஒரு புளிய மரம் இருக்கும். ஸோ இது மாதிரி மரங்கள் இருக்கும், எது ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு அது
அதுலயுமே ஒரு மரம் விழுந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது, பட் அது ஒரு விஷுவல் எஃபெக்ட் உங்களுக்கு ஆமாம், அது சூப்பரா. லைவாக தான் இருந்தது. ஓகே, அதை பத்தி சொல்ல முடியுமா? லைக் எப்படி இருந்து? ஏன்னா இவ்ளோ எஃபர்ட் எடுத்து நீங்க மரம் நடுறீங்க, ஒரு இடத்துல அது விழுது, அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு விஷயம் வந்து விழுதுன்றப்போ அப்போ இருந்த மனநிலைக்கும் அதுக்கப்புறம் அது கொடுத்த பாசிட்டிவிட்டி பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அது இப்போ நாங்கள் மரம் வந்து அது ஒரே ஒரு மரம் மட்டும் எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. அது ரொம்ப பெரிய மரம், ஒரு அதுவே 200 அடி இருக்கும்னு சொன்னேன், 150 200 இருக்கும். அதை எடுத்துகிட்டு வரது க்ரெயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரெயின் வந்து எங்களுக்கு வண்டி ரிப்பேர் ஆகிட்டது. வெயிட் ரொம்ப அதிகனால அது கவுந்துட்டது அந்த வண்டி. சரி, அதனால் இதுக்கு வண்டி வந்து ரொம்ப அதிக டன் வெயிட் உள்ளதுனால வந்து வேறு வண்டி வரணுன்ட்டாங்க. அந்த வண்டி வர்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும், வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிரிட்ஜு கட்டுறாங்களே மெட்ரோ, சரி அவங்களோட கான்டாக்ட் கேட்டு அங்கே ரொம்ப வெயிட் அதிகம் உள்ள வண்டி எடுத்து அது 2 வண்டி வந்தது. சரி, அது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வந்து இங்கே பெல்ட் போட்டிருப்பாங்க, இங்கே பெல்ட் போட்டிருப்பாங்க. இது ரிவர்ஸ் போகும், இது ஃப்ரண்ட் வரும், ரிவர்ஸ் போகும், ஃப்ரண்ட் வரும். எப்படி மெல்ல மெல்ல மூவ் பண்ணி கொண்டு வந்தோம். ஒரு 1 வீக்காக ட்ராவல்லே இருந்துச்சு அது. சரி, டேயில் மூவ் பண்ண மாட்டோம், நைட்டு மட்டும் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செட்டு. அந்த ஒரு 1 வீக்குக்கு அது வந்து இதுவாகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மரத்தை வந்து அது பாடி போகாம இருக்கிறதுக்கு இல்லை, அதுதான் அவங்க அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க சொன்னாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து லைங் பண்ணிட்டேன்னா சரி அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிக்கப் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் அதுதான் செட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் செட் ஒர்க் ஆரம்பிக்கலை. சரி, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மரம் லேயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரோத் ஆக வட்டியும் தான் நாங்கள் செட் ஒர்க்கே ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டீலேருந்து ஒரு 90 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செட்டு ஆரம்பித்தோம் நாங்கள். சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 3 சிங்கர்ஸோட ஆந்தனி தாசன் சார், மாலிங்கம் சார் அண்ட் சத்யன் அவங்க 3 பேரோட பாடியிருக்கீங்க. ஸோ இது எப்படி அந்த ஆஸ் ஐ மீன் ஒரு 4 பேர் ஒரு வோக்கல்ஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து ஆப்வியஸ்லி கம்போசிஷன் சைட்லேருந்து இவங்க இது, பட் அந்த ஒரு கோஆர்டினேஷன் அந்த ஒரு இருந்தால் தான் அது ஒரு பாட்டாக கேட்கும் இல்லைங்களா? அது ஹவு டஸ் தட் ஒர்க்? ஜிவி சார் தான் கேட்கணும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். தே வில் ஹேவ் டு லுக் அட் வாட் இஸ் ரெக்கார்ட் சிங்கிள் ட்ராக்ஸ் தனித்தனியாக நீங்கள் நம்ம தனித்தனியாக தான் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணுவோம். நம்ம ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவோம் அண்ட் அது மேலே லேயர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தென் வேறு வாய்ஸஸ் இருக்குன்னா வேறு வாய்ஸஸ்ஸு அதோட லேயர்ஸு. ஸோ தென் ஃபைனலாக எங்கெங்கே எப்படியான சவுண்டிங் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான வாய்ஸஸ் ஓப்பன் பண்ணி வரும். இது ப்ராக்டிஸில் இருக்கிறது தான். அசுரன்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்னோட மெயின் வாய்ஸ் இருக்கும், பேக்கிங்க்கு ஒரு வாய்ஸஸ் இருக்கும், ஒரு 4-5 பேர் பாடியிருப்பாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் அது நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு எனர்ஜியை வந்து ப்ராப்பராக மியூசிக்கலாகவும் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இப்போ நான் பாடும்போது என்னால் மியூசிக்கல் கமக்கம்லாம் பண்ண முடியுமான்னா கஷ்டம்தான். அது அவங்களுக்கும் தெரியுன்றதுனால என்ன அந்த கரெக்டாக இந்த நோட்டுக்கு கீழேயோ மேலேயோ போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான இது மட்டும் நான் ஒர்க் பண்ணிப்பேன். நானே நிறைய இடத்துல நிறைய பேர் என்னை வந்து நான் ஒரு பெரிய சிங்கர்னு நினச்சிட்டு கூடுவாங்க. நல்லா எது கொடுத்தாலும் பாடிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் முதல்ல டிஸ்க்ளைமர் போடுவேன், எனக்கு மியூசிக் தெரியாது, நீங்கள் ஒன்று சொல்லிக் கொடுங்க, நான் கேட்டு ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு அது கன்வின்சிங்னா வில் கோ ஃபார் த ரெக்கார்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, அது தெரிஞ்சுக்கணுன்னா ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு ஏதோ கேட்டதை திருப்பி பண்ணுறதுக்கான ஒரு மிமிக்ரி இருக்கிறதுனால ஸோ பேசிக்காக சிங்கிங்கில் ஒரு மிமிக்ரி தான் நான் பண்ணுறேன். ஸோ இதில் வாய்ஸஸ்ன்றது இப்போ என்னோடய வாய்ஸில் மியூசிக் தெரிஞ்சால் நான் பாடிடுவேன். ஸோ மியூசிக் தெரியாதனால ஒரு மிமிக்ரி வாய்ஸில் அதை ஒர்க் அவுட் பண்ணுறேன். இது ஹோலாக இந்த பேக்கேஜிங்காக இந்த வாய்ஸஸ் என்னவாக இருக்கணும், யாரோடது வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கம்போசரோட ஜிவி சாரோட கால் தான் அது. அண்ட் எவ்ரி டைம் த கால் ஒர்க்ஸ் லாட். தட்ஸ் ட்ரூ. எஸ். அட் எனி பாயிண்ட் இந்த படத்தில் தனுஷ் சார் கூட பேச முடிஞ்சுதா இந்த பாட்டை பற்றி? இல்லை, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னும் இல்லை. அவரும் ஃபுல்லாக ஒர்க்ஸ்க்கு நடுவில் தான் ஸ்டுடியோ வராரு. நானும் என்னோடய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதுக்கு நடுவில் தான் இந்த சாங்க்கு வரேன். ஸோ 2 பேரும் ஒரே டைமில் மீட் பண்ணி அப்படி பேசிக்கிறதுக்கான. Did you get feedback on the song by any chance, lyrics, anything from Dhanush sir? He has agreed to do this song in his film. So அதுவே பெரிய விஷயம். இல்லை, பிடிக்கலன்னா அவங்க வேணான்னு தானே சொல்ல போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது படத்தில் வந்துருச்சுனாலே பெரிய வின் தான். அது வந்து நம்ம அப்ரிசியேஷனோட இதுதான். தென் பீப்புளுக்கு அது பிடிச்சிருக்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக.
சரி, உங்க செட்டுக்கு தனுஷ் சார் வந்த உடனே சுத்தி பார்த்தாரா? எதையாவது வந்து இது நல்லா இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கே, ஓ இதை நீங்க ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சில ரியலைசேஷன்ஸ் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததா உங்களுக்கு கான்செப்ட்? இருந்தது. ஓகே, ஷேர் பண்ண முடியுமா இஃப் பாசிபிள்? செட்டாக வந்துட்டு ஓகே, எக்ஸ்டீரியலாக வந்துட்டு ரொம்ப நல்லா 90s ஃபீல் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. ஓகே. பட் இன்டீரியலாக நிறையா வேரியேஷன் ரொம்ப யூனிக்காக டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. தனுஷ் சார் வந்துட்டு ஆல்ரவுண்ட் அவர் வந்துட்டு அவர் பெஸ்ட் டைரக்டர் அண்டு ஆக்டர் சார் எல்லாத்துலேயுமே அவர். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடுவார். அவர் வந்துட்டு இது எதுக்கு தேவையில்லாமல் வச்சுருக்காங்க, இது இது வச்சிருக்கிறது யூஸ் இல்லைன்னு அவர் உட்காந்துருக்கும் போது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அப்சர்வ் பண்ணுற ஒரு ஒருத்தர் தான். சரி, அவர் பார்த்துட்டு கடைசியாக வந்து கூப்பிட்டு சொல்லும்போது கூட ரொம்ப நிறைய ஒவ்வொரு பில்டிங்க்கு இன்டீரியலாக நிறைய வேரியேஷன் இருக்குது. ஓகே. சரி, அந்த ஃபீல் அந்த அந்த இயர் கரெக்டாக அப்ளை இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. சார் மெட்டீரியலாக பார்த்து ப்ராப்ஸு சரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் பில்டிங், கவர்மெண்ட் ஜிஹெச் ஒரு பெட்ரோல் பேங்க்கு சரி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய இதுதான். ஏன்னா கூப்பிட்டு சொல்ல மாட்டார் ஒரு ஹீரோ வந்துட்டு. சரி, பட் மற்ற ஆர்டிஸ்ட் வேறு, பட் இவர் வந்துட்டு சொல்கிறது வேறு. சரி, அது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி. சூப்பர். அண்ட் இந்த இதில் ஏதாவது நான் ரொம்ப டைம் எடுத்தேன் இல்லை ரொம்ப செலவு பண்ணோம் ஆனால் இது கடைசியில் ஃபைனல் கட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. பிளானிங்கே குட், பக்காவாக பண்ணுவார். இது தேவை, அது மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் எங்களுக்கு நாங்கள் ஷூட்டிங் ப்ரீ பிளானடே வந்து எப்படின்னா செட் ஒர்க் போகும்போதே எங்களுக்கு வந்துட்டு கேமராமேன் சரி, டைரக்டர், ஏடிஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணி பார்த்துருவாங்க. சரி, ஃபஸ்ட் டே 1 என்ன ஷூட் பண்ண போகிறோன்னா 10 டேஸ்க்கு முன்னாடி ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மூவபிள் வால் இருக்கா, இல்லை மூவ் பண்ண வேண்டாமா, இந்த கேபின் ஃபிக்ஸிங்காக இல்லை மூவபிள் வேணுமா, சார் சீலிங் வந்துட்டு ஓப்பன் பண்ணணுமா, அங்கே லைட்டிங் வர பண்ணணுமா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி எங்களுக்கு பிளான் பக்காவாக கிளியர் ஆகிரும். சரி, வேறு நிறைய நாம் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். பட் எல்லோரும் வந்து செட்டு ரெடி ஆனோடனே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டிங் கான்செப்ட் இருக்கும். சரி, அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க. இவன் அப்படி இல்லை, 10 டேஸ் பிஃபோராகவே நான் பண்ணுறதுனால அதில் எல்லாமே பக்காவா அந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நேச்சுரலாக வந்து ஏதாவது தடைகள் வந்தால் தான் அது ரெயின் ஏதாவது வந்தால் தான். ஓகே. மற்றபடி குட். இவர் ரெகக்னிஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ அதை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு ஆன் ஸ்க்ரீன் இப்போ நானே ஒரு படம் பார்க்குறேன்னா அட்லீஸ்ட் நாங்கள் ரிவ்யூஸ் எழுதுறதுக்காகவாது ஒரு ஃப்ரேமையோ இல்லை ஒரு செட்டையோ நாங்கள் கூர்மையாக கவனிக்கிறோம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த மட்டும் கதையை பார்ப்பாங்க, ஆக்டர்ஸை பார்ப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் பார்ப்பாங்க, சாங்ஸ் ஓரளவுக்கு இதுவாகும். பட் ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது இவ்வளோ தத்ரூபமாக கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு படத்துக்கும் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ பாகுபலி மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் இருக்கும். பட் ஒரு ஜென்ரல் நார்மல் கமர்ஷியல் படத்தில் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட ஒர்க் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு போய் சேருதா அப்படின்றத பற்றி யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருக்கேன். எல்லாருமே யோசிக்கிறதா நான் வந்துட்டு கண்டிப்பாக. இப்போ சார் சொன்ன மாதிரி அவருடைய சாங் வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் ரைட்டிங் பண்ணிட்டு அது கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் கவுன்ஸாக தானே அது சாதனுடைய இது வந்து. அதுபோல் நாங்கள் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கோம். இல்லை நிறையா செட்டு நாங்கள் போட்டிருக்கோம். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% செட்டு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். லைவில் கூட நாங்கள் விட்டு கொடுக்கல. லைவ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 2025 அது ஷூட் பண்ணும்போது இப்போது அன்றைக்கி உள்ளதும் 90 காலங்கள் காட்டுறதுக்கும் உள்ள பில்டிங்ஸே வேரியேஷன் நிறையா இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் லைவாக நாங்கள் செட்டு போட்டுட்டோம். ஒரு 400 பில்டிங் போட்டு நாங்கள் எடுத்துட்டோம். அந்த ராமநாதபுரம் சிட்டியை பண்ணிட்டோம். பட் நாங்கள் லைவாக போகும்போது பார்த்திங்கன்னா வில்லேஜ்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. சரி, ரோடெல்லாம் வந்துட்டு இப்போ பயங்கர அப்டேட்டில் இருக்குது எல்லாம். சரி, நாங்கள் அதை வந்து நாங்கள் பில்டிங் எல்லாம் ஃபோக்கோன்லாம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் மேட்ச் பண்ணோம். நாங்கள் 90ஸ்க்காக வந்துட்டு சரி அந்த ஆர்கிடெக்சரே கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றணும். ஒரு சில கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒரு 90ஸ்க்கு ரெஃபரன்ஸ் மூவி தான் அது வந்துட்டு. ஓகே ஓகே. ஸோ 80s 90s நீங்கள் கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய ரெகக்னிஷன். ஓகே. அண்ட் அப்கமிங் ஃபிலிம்ஸில் சார் நீங்கள் அடுத்த ஐ திங்க் ப்ரீ ப்ரொடக்ஷன் சொன்னீங்க சார், ஹோப்பிங் இட்ஸ் ஒரு டைரக்டோரியல். ஸோ ஐ யூ கமிங் பேக் டு டிரெக்ட்? ரொம்ப நாள் ஆச்சு லேபிள் பண்ணியிருந்தீங்க கடைசியாக, அதுவுமே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வருஷம். ஓகே. ஸோ when can we expect your next work? என்ன மாதிரி இருக்கும்? It's too early to say. Okay.
இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக வந்ததுக்கப்புறமா தென் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ். ஓகே பட் சூன் we can expect your director எல்லாம் யா ஒர்க் நான் சூனில் நான் சொன்ன மாதிரி 2 வருஷமாக ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஓகே ஸோ அது அஃபிஷியலாக ஒரு இதாக ரெடி பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கரெக்டாக சொன்னால் தான் கரெக்டாக போய் சேரும், இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கான டைம் வரும்போது கன்ஃபார்மாக அதை நம்ம சொல்லிக்கலாம். சூப்பர். நம்ம இன்னொரு படம் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து நான் என்ன அடுத்து பண்ணுறேன்றதுலாம் சொல்கிறது வந்து டோன்ட் பி நைஸ். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து உங்களோட ஒர்க்கை எதில் பார்க்கலாங்கிறது? சரி, இருக்க ஒரு 3 படம் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே. எல்லாம் அனௌன்ஸ்டா இல்லை ஷூட் போயிட்டு தான் இருக்கு. ஓகே. இல்லை ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச படங்களா இல்லை இனிமேல் தான் அனௌன்ஸே பண்ண போகிறாங்களா? இனிமேல் தான் படம் ஷூட் போயிட்டுருக்கு. அதனால் ஓகே. ஸோ கடைசியாக இந்த படம் கண்டிப்பாக தனுஷ் சருக்காக எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்துருவாங்க, அது டவுட் கிடையாது. பட் இருந்தும் இந்த ரீசனுக்காக நீங்கள் கண்டிப்பாக என் கரையை வந்து தியேட்டர்ஸில் பாருங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டைரக்டர் விக்னேஷ் என்னை பொறுத்தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆமாம். அதோட டயலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆன் பாயிண்ட் இருக்கும். அன்னெசரியாக ஒரு கேரக்டர் கூட பேசாது. ஸோ இது நான் வந்து நான் சொல்கிறது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம நிறையா படங்கள் பார்க்கும்போது சில இடங்களில் தோணும் இந்த சில டைலாக் நல்லாயிருக்கும், சில டைலாக் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் அன்னெசரியாகவும் ஏதாவது ஒன்று இருக்கும், ஃபீலிங் இருக்கும். பட் ஆனால் இதில் அன்னெசரி ஃபீலிங் பொறுத்தொழிலில் எனக்கு ஒரு வசனம் கூட ஃபீல் ஆகவே இல்லை. எவ்ரி டைலாக் ஆன் பாயிண்ட், யார் பேசுகிறதா இருந்தாலும் ஆன் பாயிண்ட் இப்படி இருந்தது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட். ஒரு 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 ஹீரோ படமாக ஒரு ஹீரோவோட டயலாக்ஸ் அண்ட் மற்றவங்க பேசுகிற வசனங்கள் அண்ட் இந்த ஆர்ட் டைரக்ஷன் சார் சொன்ன மாதிரி ஒரு 90s ரீக்ரியேஷன் அண்ட் மியூசிக்காக ஜிவி சாரோட தனுஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸஸ்ஸு, மமிதாவோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ எல்லாருமே இதில் எதுக்காக அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா இது எல்லாமே இருக்குது. மெயினாக அவங்கள கோஆர்டினேட் பண்ணுற கேப்டன். ஸோ கன்ஃபார்மாக விக்னேஷ்க்கு வந்து இது நெக்ஸ்ட்டு ஃபெதர் இன் இஸ் ஹேட். யா ஸோ ஐ லைக் த வே ஹி விஷன்ஸ் த ஸ்டோரிஸ். ஸோ அதனால் டெஃபினட்டாக விக்னேஷ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் டு வாட்ச் த ஃபில்ம். கண்டிப்பாக. சார் நீங்கள் சரி, நான் என்ன சாரே சொல்லிட்டாரு. சரி, அடுத்து சொல்கிறதுக்கு எது இல்லை டெக்னிக்கல் சைட்லேருந்து இல்லை அதான் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே எவ்ரிபடிஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுதான் நான் கேப்டனை வந்து சில யாரும் குறையா சொல்கிறதுக்கு நேர்த்தி சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. அந்தளவு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ஸோ இந்த படத்தில் உங்களுடைய பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் வந்து இந்த படம் மூலமா நிறைய ஆம்ப்ளிஃபை ஆகணும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.